அது மாதிரி இப்ப நீங்க 10 லட்ச ரூபா சொல்றீங்க முதலீடு போட்டு பண்றோம். இந்த ஸ்டாக் வாங்குறது எப்படி சார்? நம்ம இதுக்கு ஆட்களை டீலர் தேடி போகணுமா? எப்படி எப்படி இருப்பாங்க? இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு சேல்ஸ் ஆகும் சார்? ஒரு அப்ராக்சிமேட் அவனுக்கு ஒரு நாளைக்கு நம்ம சேல், அதாவது நல்ல சீசன் அப்படிங்கிறது பார்த்தா ஒரு 1 லட்சம் ரூபா வரைக்கும் போறது வாய்ப்பு. ஒரு நாளைக்கு. ஏன் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஓகே சார், இந்த உரக்கடை இப்போ நீங்க உரக்கடை ரன் பண்றீங்க, எத்தனை வருஷமா இந்த ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? இது பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆயிட்டு இருக்கு. ரன் பண்ணிட்டு இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இது எப்படின்னா பாத்தீங்கன்னா 1000 விவசாயிகள் கொண்ட ஒரு நிறுவனம் இருக்கு. சரி. ஆயக்குடி கொய்யா மற்றும் பழங்கள் உற்பத்தியாளர்கள் நிறுவனம்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 103 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் அப்படின்னு போட்டு ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது நாளடைவில் பாத்தீங்கன்னா அதிகமா நபர்களை கொண்டு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலிட்டி ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. இப்போ நம்ம ஒரு 1000 ரூபாய் போட்டோம்னா கவர்மெண்ட் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 303 பேர் ஆரம்பிச்சாங்க ஒரு 5000 ரூபாய் அப்படின்னு போட்டு. ஒரு குடும்பத்துல இப்ப நான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்களே விவசாயிகள் தான். ஆமா, பூராமே பாத்தீங்கன்னா விவசாயிகள் தான். சரி சரி. ஸோ இப்போ நீங்க காமனான உரக்கடை பத்தியான விஷயங்களை உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புறேன். ஒரு உரக்கடை வைக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், யார் வைக்க முடியாச்சு? அதாவது பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி அப்படின்னு முடிச்சவங்க வந்து வைக்கலாம். பேசிக்கா அவங்க வைக்க முடியும். அது அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டிப்ளமோ அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே. பேசிக்கா ஒரு டிப்ளமோ இருக்கு. அது ஒரு 6 மாச கோர்ஸ். நீங்க சொல்ற மாதிரி இப்போ பிஎஸ்சி அக்ரி பண்றவங்க தான் உரக்கடை வைக்க முடியுமா? ஆமா. அதாவது பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா அக்ரியை பத்தி எல்லாமே டீடைல்ஸ்ல தெரியும். சரி சரி. ஒன்னு கவர்மெண்டே பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கு லைசன்ஸ் தனியா வாங்கணும். இதுக்குன்னு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா லைசன்ஸ் வாங்கணும், ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும். அதுக்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். இந்த லைசன்ஸ் எப்படி வாங்குறது? உரக்கடை லைசன்ஸ் எங்க வாங்குறது? எப்படி? இது ஆடிட்டர் மூலமா நம்ம வாங்குறோம். ஆடிட்டர் மூலமா வாங்குறது. இப்போ நீங்க வேற நார்மலா பிஎஸ்சி அக்ரி படிக்காதவங்களும் இது பண்ண முடியுமா? அவங்க படிக்காதவங்க அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிப்ளமோ கோர்ஸ்னு ஒன்று இருக்கு. இது அக்ரிக்கு. ஆமா, ஒரு 6 மாச கோர்ஸ் பாத்தீங்கன்னா இது, அதாவது பிஎஸ்சி அக்ரி இல்லாம தனியா ஒரு டிப்ளமோ கோர்ஸ்னு ஒன்று இருக்கு. சரி சரி. அது பண்ணா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ரன் பண்ணிக்கலாம். அவங்களும் பண்ணலாம். பேசிக்கா பண்ணலாம். இப்போ காமனா வேற ஆட்கள் யாராவது படிச்சு எல்லாம் பண்ண முடியாது. அப்படி பண்றதுக்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா லைசன்ஸ் தர மாட்டாங்களா? தர மாட்டாங்க. ஓகே ஓகே. ஏன்னா கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது வச்சிருக்காங்க. சரி சரி. டிகிரி அப்படின்னு சொல்லி இப்போ ஒண்ணும் இல்லைங்க. இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம பண்றோம். ஆமா ஆமா. பண்ணும்போது பாத்தீங்கன்னா பேசிக்னு ஒன்று இருக்கு, குவாலிஃபிகேஷன் ஒன்று கொடுக்குறாங்க, தகுதி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா 8th பாஸ், அப்புறம் 10th விஓ, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 10th, அப்புறம் குரூப் 1 குரூப் 2 இது மாதிரி பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி அப்படி மாதிரி இது எனி டிகிரி அப்படி மாதிரி வச்சிருக்காங்க. சரி. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உரக்கடை இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக ஒரு குவாலிஃபிகேஷன் அவங்களே வச்சு அப்படி மூவ் பண்ணுறாங்க. அந்த ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணல ஆரம்பிக்க முடியாது? ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா ஏதாவது அனுசரிச்சிருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்காக வர மாட்டாங்க. சரி சரி சரி. சரிங்களா. எல்லா அந்த விவசாய பொருளில் வந்து பார்த்தீங்கன்னா மா, தென்னை, கொய்யா, அதே மாதிரி தக்காளி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு, வெங்காயம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கத்திரி, இந்த மாதிரி நிறைய விவசாயிகள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லா பொருள் வாங்கினா குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சம் ரூபாய். அப்போ எல்லாத்துக்குமே அதுக்கு உரம் வேணும், மரம் வேணும், அந்த மருந்து வேணும். ஓகே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம வாங்கி வைக்கணும். வாங்கி வச்சா மட்டும்தான். ஏன்னா விவசாயிகள் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்காக வர மாட்டாங்க. சரி சரி. பலதரப்பட்ட விவசாயிகள் இருக்காங்க. சரி. அது மா விவசாயி தனியாக இருக்காங்க, தென்னை, கொய்யா, எலுமிச்சை இது தனியாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சிறு விவசாயிகள் தக்காளி, வெண்டை, கத்திரிக்காய், பீக்கங்காய், புடலங்காய், இந்த மாதிரி பூச்சிக்கெல்லாம் என்ன மருந்து போடலாம் அதுக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிருக்கோம். ஓகே. அதே மாதிரி இது இப்போ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்க சொன்ன பிஎஸ்சி அக்ரி படிச்சிருக்காங்க, இல்லை டிப்ளமோ கோர்ஸ் படிச்சு ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப அனுபவம் இருக்காங்கல்ல, என்னென்ன இதுக்கு தேவைப்படும்? இல்ல அது இருக்கும். என்ன காரணம் பாத்தீங்கன்னா இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி முடிக்கிறாங்க, ஒரு பேசிக்கான ஒரு டிகிரி முடிக்கிறாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா இதுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா இதுக்கு பாத்தீங்கன்னா டீச்சிங் லைனே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல ட்ரைனிங் போடுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா கூட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க, அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. ஒவ்வொரு ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா FBO ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறனால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அக்ரி காலேஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு FBO வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் இயரில் முடிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து FBO எப்படி ரன் பண்ணுறாங்க,
ஸோ அதை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ஷன் பண்ணி படிப்பிலே சொல்லி கொடுத்துருவாங்கன்றீங்க. ஆமா. பட் ஆனா ஒரு அனுபவ அறிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நீங்க ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு அனுபவம் வேணும்ல, ஏதாவது எப்படி அப்படிங்கறதெல்லாம் எப்படி அவங்க கேதர் பண்ணிக்க முடியும்? ஒரு அனுபவம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க காலேஜ்ல மேக்ஸிமம் எல்லா காலேஜ்லயும் அக்ரி காலேஜ்ல சொல்லி கொடுத்துருவாங்க. சரி சரி சொல்லி கொடுத்து. ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனைனால ஒரு விவசாயம் பண்றாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா அதனுடைய பேசிக்கா வந்து என்ன பிரச்சனை வரும், நம்ம அதை எப்படி சால்வ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த டிகிரி இது படிச்சாலே நம்ம ஆரம்பிச்சிடக்கூடிய எலிஜிபிலிட்டி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேணா நம்ம மாத்திக்கலாம். இப்ப நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது லொகேஷன் எல்லாம் பாக்கணுமா இல்ல? கண்டிப்பா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. சரி சரிங்களா. ஏன்னா பாத்தீங்கன்னா இது இங்க பாத்தீங்கன்னா அதிகமா வந்து மா, கொய்யா, எலுமிச்சை இதுதான் அதிகம் வந்து பாத்தீங்கன்னா மா, கொய்யா மட்டும் தான் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் அதிகமா இருக்காங்க. சரி சரி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி. இப்போ அங்கிட்டு உடுமலைப்பட்டானே தென்னை, இது பார்த்தீங்கன்னா இது பீட்ரூட்டு, இந்த மாதிரி விவசாயிகள், இது வெங்காயம், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அதிகமாக. இப்போ ஒட்டச்சத்திர ஏரியா பார்த்தீங்கன்னா அங்கிட்டு சரியா இந்த மாதிரி இங்கிட்டு ஒட்டச்சத்திரம், கள்ளிமந்தை இந்த சைடு போயிட்டீங்கன்னா அங்கிட்டு விவசாயிகள் அதிகமாக. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா இது முருங்கை, இந்த மாதிரி பீட்ரூட்டு, இந்த மாதிரி அதிகமாக இது பண்ணுவாங்க. ஒரு சில ஏரியாவுக்கு தனியாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இங்க போனா இந்த வச்சோம்னா நம்ம ஒரு சில ஏரியாக்களை பார்த்தீங்கன்னா நெல் அதிகமா வரும். ஆமா, அப்ப அதுக்கேற்ற மாதிரி வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா வாங்கி. இப்ப நீங்க ஆயக்குடியில வைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்னவோ அது அதிகமா இந்த சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு காய்கறிகள் இது எல்லாமே இருக்கும். சரி. அது மா, கொய்யா, எலுமிச்சை, தக்காளி, கத்திரி, வெண்டைக்காய், அதே மாதிரி பாத்தீங்கன்னா புடலங்காய், பாவக்காய், கொடி வெள்ளாமை எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நெல் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஓரளவுக்கு பண்றாங்க. அதிகமா பண்றதுல ஓரளவுக்கு. ஸோ அது மூலமா நடக்குது. அது மாதிரி இப்போ நீங்க 10 லட்ச ரூபா சொல்றீங்க முதலீடு போட்டு பண்றாங்க. இந்த ஸ்டாக் வாங்குறது எப்படி சார்? நம்ம இதுக்கு ஆட்களை டீலர் தேடி போகணுமா? எப்படி இருப்பாங்க? இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இதுக்கு தனியா பாத்தீங்கன்னா கம்பெனின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா. இப்ப நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தேடி போகணும். ஒவ்வொரு டீலர்ஷிப்னு ஒண்ணு இருக்கு. சரி. அதை எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாமா? அவங்கள மேக்ஸிமம் அது இருக்கு. இப்ப திண்டுக்கல், மதுரை, கோயம்புத்தூர், தேனி, அவங்க எல்லாம் இருக்காங்க. ஒவ்வொரு பக்கம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இந்த மாதிரி டீலர்ஷிப், பெரிய பெரிய கம்பெனி, ஹோல்சேல் இந்த மாதிரி சொல்லுவாங்களா, அவங்க அந்த மாதிரி ஹோல்சேல் கடை மாதிரி இது ஒரு இதுக்கு ஹோல்சேல் இருக்கு. ஹோல்சேல் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒவ்வொரு கம்பெனில இருந்து வருவாங்க. சரி 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 சரி. ஒவ்வொரு கம்பெனில இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்குது அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு போவாங்க. சரி. ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க போவாங்க. சரி. போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடைக்கும் கம்பெனி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க போய் வந்து ஒன்ஸ் நம்ம அவங்கள்ட்ட வாங்கிட்டோம் அப்படின்னா அடுத்து அவங்க பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு சில காரணங்களால மாறுவாங்க. சரி சரி. ஸோ அந்த கம்பெனிக்கும் இருந்து வருவாங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரி இது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நீங்க 10 லட்சம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ரன் பண்றோம்னா எவ்வளவு இதுல ப்ராஃபிட் கிடைக்குது? மார்ஜின் எப்படி கிடைக்கும்? அதாவது சார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா மருந்துக்கு பாத்தீங்கன்னா 10% தான் வைக்க முடியும். 10%. ஆமா. உரங்களுக்கு பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் சேல்ஸ் ஆனா ஒரு 1000 ரூபாய் நிக்கும். ஆமா, அவ்வளவுதான் பண்ண முடியும். என்ன காரணம் பாத்தீங்கன்னா அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து விவசாயிகளுக்காக இது பண்றதுதான். சரி. பிரைவேட்டா நம்ம என்ன பண்ண முடியுமோ பண்றாங்க, அது நம்ம பண்ண முடியாது. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஒன்று இருக்கு. சரி. இது கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி இல்லாம நம்ம பொருள் வந்து வாங்க முடியாது. இப்போ விவசாய பொருளுக்கு ஜிஎஸ்டி இருக்கு எல்லாத்துக்கும். ஒவ்வொரு பொருளுக்கு பாத்தீங்கன்னா எல்லா பொருளுக்கும் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணாம நம்ம இது பண்ண முடியாது. ஜிஎஸ்டி இல்லாம நம்ம வாங்கணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி சார்? ஆமா, எல்லாம் எவ்வளவு பர்சன்டேஜ்? அதாவது ஒவ்வொரு கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பொருளுக்கு 18% வைப்பாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 9%, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 9% 18%. விவசாய பொருளுக்கு 18 வாங்குறாங்க. ஒரு சில இது பாத்தீங்கன்னா 5% வாங்குறாங்க. ஓகே. அந்த மாதிரி அப்போ நீங்க ஜிஎஸ்டி 18% கம்மியாவும் இருக்கும். அதாவது ஒவ்வொரு பொருளுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனி பாத்தீங்கன்னா அவங்க ஜிஎஸ்டின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. சரி. இப்போ நீங்க எப்படி சார் சேல்ஸ் வந்து 10,000 பண்ணா ஒரு 1000 ரூபாய் நிக்கின்றீங்க? 10% ஆவரேஜ் இல்ல, ஒரு அப்ராக்சிமேட்டா அதுக்கு மேலேயும் போகலாமோ இல்ல பண்ணலாம்? அதுக்கு மேல பண்ணலாம். ஏன்னா அது ஓன் பில்டிங்கா வேணும். நமக்கு வந்து சொந்த கட்டடமா இருந்தா நமக்கு கொஞ்சம் லாபமா. ஏன்னா என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வாடகைன்னு ஒண்ணு வேணும். ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா வாடகை இதுக்குள்ளதான் கொடுக்கணும். 10% இதுக்குள்ளதான் எல்லாம் வரும். வாடகை இருக்குது, கரண்ட் பில் இருக்குது. சரி. இது தனியா ஒரு ஆள் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சவங்க போடுவோம். சரி. ஒரு கடைக்கு நம்மளே வந்து அதிகமா இருக்க முடியாது. நம்ம ஃபீல்டு பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரின்னு முடிச்சவங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீல்டு போவாங்க. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க காலேஜ்ல வந்து இது பண்ணுவாங்க, படிச்சு என்ன ஒவ்வொரு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டு விசிட்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி தான் தனியா இது வச்சோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு விசிட் போவாங்க. ஒவ்வொரு ஃபீல்டுக்கு போவோம். இப்போ ஒரு விவசாயி வருவாங்க,
என் தோட்டத்துல இந்த பிரச்சனை இருக்குங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு போவோம். நம்ம ஒரு விவசாயி கூப்பிடுறாங்கன்னு சொல்லி நம்ம போனோம்னா நம்ம ஒரு அபிப்பிராயம் வரும். நம்ம கூப்பிட்ட உடனே வர்றாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிரச்சனைக்காக கூப்பிடுறோம், அவங்க வர்றாங்க, வந்து நம்மளுடைய பிரச்சனையை வந்து தீர்க்க வர்றாங்க. ஸோ அந்த மனித அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வர கஸ்டமர் வரக்கூடிய அதிக வாய்ப்பு. ஓகே ஓகே. அதே மாதிரி இப்போ வைக்கிறாங்க, உரக்கடை வைக்கிறாங்கன்னா என்ன மாதிரி வேலைகள்லாம் இருக்கும்? வந்து விவசாயிகளை மட்டும் கேட்பாங்க, நம்ம பொருள் கொடுக்குறோமா இல்லை நம்மளே பார்க்கணுமா? எப்படி எப்படி? அதாவது பார்த்தீங்கன்னா அதுவும் பண்ணலாமே. விவசாயிகள் வந்து கேட்குற பொருள், அதாவது சில பொருளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு, சரி, அதாவது விவசாய பொருளில் வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்குன்னு நம்ம சொல்லலாம். சில விவசாயிகள் அது தெரியும் அவங்களுக்கு, ஏன்னா காலங்காலமாக அவங்க பண்ணுறது இதை அடிச்சா அவங்களுக்கு கேட்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி கேட்கும். அவங்களுக்கு இதுதான் வேணும்னு கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம். சில டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஃபீல்டு போய் பார்க்கலாம், பார்த்து என்ன பண்ணுவோம், அதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதுக்கு இது கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகே. அது மாதிரி இதில் கடன் கேட்பாங்களா? விவசாயிகளுக்கு கடன் வருமா? கடன் கொடுக்குறாங்க. ஆனா இங்க வந்து கொடுத்தா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள். ஏன்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, நமக்கு நல்லது. ஏன்னா மனிதனுடைய இயல்பு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு, நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஓகே. அப்படிங்கும்போது எதுவும் பண்ண முடியாது. விவசாயத்துறை ஒரு அப் அண்ட் டவுன் மாதிரி தான் இருக்கும். திடீர்னு நல்லா இருக்கும், திடீர்னு பாத்தீங்கன்னா உயரும், திடீர்னு குறையும். அதுல பாத்தீங்கன்னா கடன் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா சிக்கிட்டு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதை மீண்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமம். மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. ஒரு நாளைக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆகும்? ஒரு அப்ராக்சிமேட் ஆகும் ஒரு நாளைக்கு நம்ம சேல்? அதாவது நல்ல சீசன் அப்படிங்கிறது பார்த்தா ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் போறது வாய்ப்பு ஒரு நாளைக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா விவசாயிகள் போறது பாத்தீங்கன்னா திடீர்னு சீசன் டயத்துல எல்லாமே வந்து எல்லா பொருளும் வாங்குவாங்க. சரி. பொய்யா அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா 20 நாளைக்கு ஒருக்கா வந்து மருந்து அடிப்பாங்க, மருந்து அடிக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா 40 நாளைக்கு ஒருக்கா வந்து பாத்தீங்கன்னா 40 நாள் 50 நாளைக்கு ஒருக்கா வந்து உரம் வைக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விவசாயிகள் வர நம்ம அதிகமா சேல்ஸ் ஆகி. ஓகே ஓகே. இப்போ நீங்க இந்த இடத்துல வச்சிருக்கீங்க, ரன் பண்றீங்க, சிட்டிக்குள்ள வச்சிருக்காங்களா? நிறைய சிட்டிக்குள்ள அதுலலாம் இந்த மாதிரி ஃபுல்லா இப்படி விவசாயிகள் வந்து வாங்குவாங்களா? அந்த மாதிரி தான் நேரில் விவசாயிகள் வந்து வாங்குவாங்க. ஓகே. இது இல்லாம இந்த பொருள் இல்லாம வேற என்ன லாபம் இருக்கு? இப்போ இந்த மிஷின், மருந்தடிக்கிற மிஷின்லாம் இருக்கு. அதாவது இப்போ நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா பிரைவேட் அப்படிங்கும்போது பண்ணும்போது பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சும்மா பண்ண முடியாது. ஆனா இதுல FBO அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நிறைய இது இருக்கு, மானியம் இருக்கு. அதாவது அரசு மூலியமா வந்து என்ன கிடைக்கக்கூடிய மானியங்கள் எல்லாமே கிடைக்கும். சரி சரி சரி. ஏன்னா இதுல வந்து ஒரு மெம்பரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து, அதாவது கவர்மெண்ட்டே வந்து உரிமை கொடுக்குது. அது FBO அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்கும். இதுல நிறைய சலுகை உங்களுக்கு கிடைக்கும். இப்ப பிரைவேட்டா பண்றவங்க எப்படி பண்ணிட்டு இருப்பாங்க? கடைகள்லாம் இருக்கும்ல நிறைய, அவங்களாம் எப்படி பண்ணுவாங்க? அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மருந்து உரங்கள் தான் இது அதிகமாக சேல்ஸ் பண்ணுவாங்க. சரி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இது மாதிரி அவங்க அப்ரோச் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரி மானியம் வேணும் அதெல்லாம் பண்ண முடியாது, அவங்க பண்ண முடியாது. ஓகே. ஸோ அப்போ அப்படி இருக்கிறவங்க தனியா அவங்ககிட்ட இருந்தா நீங்க நிறைய வாங்குவீங்க இல்லையா? பிரைவேட்ல தான் நீங்க நிறைய வாங்குவீங்க. அதனால பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதாவது FBO, அதாவது இப்போ ஃபார்மர் ப்ரொடக்ஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சேல்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களே எல்லா பொருளும் வாங்கி கொடுப்பாங்களா? அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது இது பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இது பண்ணுங்க சொல்லுவாங்க. கவர்மெண்ட் மூலியமா வந்து மானியம் கிடைக்குது பாத்தீங்களா, பிசினஸ் வாங்குறது, இதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. தனியா வந்து தொழில் தொடங்குறோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி மூலியமா வந்து பண்ணலாம். இப்ப நீங்க தனிப்பட்ட முறையில ஒருத்தர் ஆரம்பிக்க நினைச்சா அது பெஸ்டா இல்ல நீங்க இப்ப கவர்மெண்ட் இப்ப நீங்க மொத்தமா ஆரம்பிச்சிருக்கீங்க? அதாவது இது பெஸ்ட்டுங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா போட்டிகள் அதிகமா இருக்கு. ஓகே ஓகே. ஏன்னா இப்ப நீங்க இருக்கீங்க அப்படின்னு, இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா வந்து பக்கத்துல இன்னொருத்தர் ஆரம்பிப்பாரு. சரி. ஆரம்பிச்சாரு அப்படின்னா போட்டி அதிகமா இருக்கும். போட்டி அதிகமா இருக்கும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. இது எக்ஸ்பைரி எல்லாம் எப்படி சார் இருக்கும்? எக்ஸ்பைரியில இவ்வளவு நாள் அப்படிலாம் இருக்கா? கணக்கு இருக்கா? இருக்கு. அந்த மேக்ஸிமம் வந்து எக்ஸ்பைரி வந்து ஆச்சு அப்படின்னா வந்து அதை கம்பெனிக்கு நாங்க ரிட்டர்ன் நினைச்சிருவோம், எடுத்துருவாங்க. மேக்ஸிமம் வந்து அந்த இது வந்து எந்த ஒரு பொருளா இருந்துச்சு, சரி, என் கடையில ஒரு பொருள் சாப்பிட்ற பொருள் வாங்கினாலும் கூட எக்ஸ்பைரி டேட் வச்சு தான் வைக்க எல்லா பொருளுக்கு. அதை ரிட்டர்ன் வாங்காம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வச்சு ஒண்ணு பண்ண போறது. சரி சரிங்களா. நாளைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம வந்து பதிவு செஞ்சாகும். ஓகே. எக்ஸ்பீரியட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட டைம் தான், அது முடிஞ்சு அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா வெளியே நிறைய பொருள் பண்ண முடியாம இருக்கும், அதனால அது ஈஸியா பண்ணிக்கலாம். அது எக்ஸ்சேஞ்ச் பண்றது பண்ணா மட்டும்தான் இது சக்சஸ்ஃபுல். ஓகே. இப்போ இந்த உரக்கடை ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க சார்? எதாவது ஆரம்பிக்கணும் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, அதுல விவசாய சார்ந்தவங்களுடைய லைஃப் இருக்கலாம், நம்மளும் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன், அவங்களுக்கு என்ன நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க? அதாவது முடிஞ்ச அளவுக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டு பண்றது கொஞ்சம் நல்லதுங்க. சரி சரி. ஏன் அப்படின்னா பாத்தீங்கன்னா அதிக போட்டிகள் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் போட்டிகள் அதிகம், இதுல அதிக போட்டி இருக்கு, கண்டிப்பா இருக்கும். போட்டிகள் இருக்க பாத்தீங்கன்னா இப்ப ஒண்ணும் இல்லைங்க, இப்ப நிறைய போட்டிகள் இருக்கு. இங்கே பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு 8 கடை இருந்தேன், இப்ப க்ளோஸ் ஆயிருக்கு.
ஓ அப்படியா? முன்னாடி பிரைவேட்டா வந்து பாத்தீங்கன்னா 8 கடை இருக்குது. ஓ, இருந்து அது close சில ஆயிடுச்சு. காரணங்களால வந்து பாத்தீங்கன்னா அவங்களால ரன் பண்ண முடியாது. என்ன காரணம் இருக்கும் அது? அது குடும்ப சூழ்நிலைகள், சரி. அதை நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாதுங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சேலஞ்ச், இது ரன் பண்ணா ஒரு பெரிய ஒரு சவால் இதுதான் அப்படின்னா எது சொல்லுவீங்க? அதாவது சவால் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா அதிகமா பாத்தீங்கன்னா ஒரு கடை 2 கடை இருக்கும். சரி, பண்ணலாம். இப்ப அப்படி இல்லைங்க. விவசாயிகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ தெரிஞ்சுக்கிட்டாங்க. விலைகள் இதுதான் அப்படிங்கிற ஓரளவுக்கு கணிச்சுட்டாங்க. அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா உடனே இது இந்த பொருள் நம்ம அதிகமா வச்சு விற்க முடியாது. விவசாயிகளுக்கு அதிகமா மாதிரி எல்லாம் இப்ப எல்லாருமே எல்லாமே ஓரளவுக்கு விவசாயிகள் அப்படிங்கும்போது இது இவ்வளவுதான் வரும் அப்படிங்கிற விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு தெரியும். அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா அதிகமா வச்சு நம்ம விற்க முடியும். அதாவது சவால்கள் பாத்தீங்கன்னா காம்படிஷன் அதிகமா இருக்கும். அதை நம்ம மேனேஜ் பண்ணணும். அதாவது விவசாயிகள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரிசல்ட், அதாவது ஒரு பிரச்சனைக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வர்றாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சவாலா தரும். ஏன்னா நம்ம ரிசல்ட் கொடுக்க பாத்தீங்கன்னா நம்ம நம்பிக்கை அதிகமாகும். விவசாயிகள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சு நம்ம அளவுக்கு இதுக்கு இந்த பிரச்சனைக்கு இதை கொடுத்தா நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். நல்ல அனுபவம் இருந்தா நல்ல ஒரு வருமானம் பார்க்கலாம். கண்டிப்பா பண்ணலாம். கடன் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா கடன் இல்லாம இருக்கிறது கொஞ்சம் சேஃப்டி. சரி. ஏன்னா அதை வச்சு ரன் பண்ண முடியும். ஏன்னா நாளடைவில் பாத்தீங்கன்னா விவசாயிகள் அப்படிங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். சரிங்களா? அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இப்ப பருவமழை பாத்தீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சரி. ஏன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த டயத்துக்கு தகுந்த மாதிரி கிளைமேட் இல்லை அப்படின்னா பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய அடியாகும். அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா விவசாயிகள் மத்தியில் நமக்கு கேட்க முடியாது. ஒரே என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி வருமானம் இல்லை, எது இல்லை, நான் எப்படி கொடுக்க முடியும், நான் அடுத்த வருமானம் வரட்டும் நான் கொடுப்பேன் அப்படிம்பாங்க. சரி. ஆனா இப்ப சில பொருள் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா உடனே வந்து பணம் கட்டிட்டு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். உரங்கள் பாத்தீங்கன்னா சீக்கிரம் பணம் கொடுத்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்ணலாம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ சில பொருள் நம்ம டீலரே என்ன பண்ணுவாங்கன்னா, சரி, அவங்களே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அதாவது இந்த டயத்துக்குள்ள நீங்க கொடுத்தீங்கன்னா இவ்வளவு அமௌண்ட் நீங்க கட்டலாம், அதுல டிஸ்கவுண்ட் நமக்கு கொடுப்பாங்க. சரி. அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா மருந்துல பண்ணலாம். அதே மாதிரி உரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசர்ல வந்து நம்ம அதிகமாக பண்ண முடியாது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா பணம் கட்டினா மட்டும்தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட ரொம்ப ஷேர் பண்ணீங்க. பத்தி வணக்கம்.